Hello guys, welcome back to the tutorial. இந்த ஸ்பெசிஃபிக் மூவியில் நம்ம எதை பற்றி பார்க்க போனால் ப்ரைவேட் மெம்பர்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்றது மட்டும்தான். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஹெரிட்டன்ஸ் தான் பண்ண போகிறேன். இங்கே மல்டி லெவல் அதெல்லாம் கிடையாது. சும்மா ஆர்டினரி நம்ம எப்படி இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணுவோமோ அந்த இது மட்டும்தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் வேர் வி லெஃப்ட். ஸோ இங்கே வந்து மினி காருக்கு பதிலாக நம்ம கார். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். ஒரு 2 டுட்டோரியலுக்கு முன்னாடி இதுதான் நம்மளோட கோடாக இருந்தது. இப்போ நம்ம ப்ரைவேட் மெத்தட் அதெல்லாம் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேங்களா? ப்ரீவியஸ் ஃபங்க்ஷன்ஸ் டியூட்டோரியல் அதிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துருப்போம். ஸோ ஒரு ரீகாப்பாக வந்து நான் இந்த இடத்துலையும் ப்ரைவேட் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுறது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ப்ரைவேட் ஃபங்க்ஷன்ஸ் எழுதணும் அப்படின்னா $_ போடணும். ஸோ இங்கே வந்து இன்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ப்ளூரல் ஃபார்மில் இருக்குன்னு நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே வந்துட்டு ப்ரைவேட், இங்கே வந்து ஃப்ரம் ப்ரைவேட் மெத்தட். ஓகே, ஸோ ப்ரைவேட் மெத்தட் அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ பேஸ் கிளாஸில் ஒரு ப்ரைவேட் மெத்தட் இருக்குது, டெரைவ்டு கிளாஸில் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா c.break_system அப்படின்றது என்னோட டெரைவ்டு கிளாஸில் இருந்து வருது. c.engine அப்படின்றது என்னோட பேஸ் கிளாஸில் இருந்து வருது. ஓகே, இங்கே வந்து இப்போ நான் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா c=car அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. c__ இன்ஜின்றது என்னோட ப்ரைவேட் மெத்தட். அந்த ப்ரைவேட் மெத்தடை வெளியில் என்னால், அதாவது கார்ன்ற ஆப்ஜெக்ட் வச்சு என்னால் ஆக்சஸ் பண்ண முடியல. ஓகே, அதுதான் இதோட பர்பஸ். ஆனால் இந்த இன்ஜின்றது பப்ளிக் மெத்தடாக இருக்கிறதுனால என்னால் என்ன பண்ண முடியுது, ஆக்சஸ் பண்ண முடியுது. ப்ரைவேட் மெத்தட்ன்றனால என்னால் ஆக்சஸ் பண்ண முடியல. ஓகே, ஸோ இந்த இடத்துல கார்ன்றது இப்போ என்னோட டெரைவ்டு கிளாஸ். இதுல என்ன தெரியுதுன்னா உங்களோட ப்ரைவேட் மெத்தடை எங்கேயுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, இது வந்து இன்னொரு இன்டர்வியூ கொஸ்டின் என்னன்னு பார்த்தா, இன்ஹெரிட்டன்ஸ் நடக்கும்போது ப்ரைவேட் மெத்தட்லாம் இன்ஹெரிட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஆமாம் ஆகும், டியூ டு இட்ஸ் ப்ரொடெக்ஷன் லெவல். ஓகேவா? ஸோ ப்ரைவேட்ன்றது ஒரு ப்ரொடெக்ஷன் லெவல். ஓகேவா? அந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் லெவல் இருக்கிறனால என்னால் அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ டெஃப் வேணாம், பேஸ் கிளாஸ் மெம்பர்ஸ் எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஹியர் வந்து சூப்பர்ன்ற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணலான்றதான் பார்க்க போகிறோம். ஸோ சூப்பர்ன்றது வந்து நம்ம கிளைண்ட்டில் யூஸ் பண்ணுறது. சூப்பர் ஆல்வேஸ் டினோட்ஸ் டு த பேஸ் கிளாஸ். ஓகே, நம்ம கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் தான் பேஸ் கிளாஸ். பட் சூப்பர் டாட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன்னா என்னால் வந்து இங்கே இருக்கிற இந்த பப்ளிக் மெத்தட் ஆக்சஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த எரர் இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பார்த்தா சூப்பர் நோ ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இட் மீன்ஸ் சார் சூப்பர் வந்து நம்ம இப்படி யூஸ் பண்ணக்கூடாது. எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தா diff_init அப்படின்ற இந்த மெத்தட் வச்சுட்டு இந்த இடத்துல என்ன பண்ண முடியும்னா நல்லா சூப்பராக யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதான் சூப்பர் டாட் இனிட். அதை என்னன்னா நான் பேஸ் கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டரை நான் கால் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போ பேஸ் கிளாஸில் எனக்கு என்ன இருக்குன்னா டிஃபால்ட்டாக ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருந்தாகணும். அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு தான் நம்ம இப்போ டிக்ளேர் பண்ணுறோம். ஓகே, இங்கே வந்து print from base class constructor. ஓகே, ஸோ கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ண நமக்கு என்ன ஆகுனா ஃப்ரம் த பேஸ் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் ஃப்ரம் த டெரைவ்டு கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர். இப்போ நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக பேஸ் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணியிருக்கிறனால தான் நமக்கு கால் ஆகுது. ஒருவேளை நான் கால் பண்ணல, இங்கே வந்து டெரைவ்டு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன்னா எனக்கு பார்த்தா டெரைவ்டு கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது. அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டுருக்கிற மெத்தட் கால் ஆகுது தவிர வேறு எதுவும் கால் ஆகலை. ஏன் பேஸ் கிளாஸ் மெம்பர் கால் ஆகலை அப்படின்னு பார்த்தா நம்ம இங்கேயே நீட் போட்டுட்டோம். இங்கே எனக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற மெத்தட் இருக்குது, அதனால எனக்கு வந்து என்ன வரல, பேஸ் கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகலை. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டு திரும்ப ரன் பண்ணும்போது எனக்கு பேஸ் கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது, அதுக்கப்புறமா இந்த மெத்தட் கால் ஆகுது. இதை கார் அப்படி இல்லைனா வெஹிக்கிள் பேஸ் கிளாஸ் ரெண்டுத்துலையுமே இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா கூட உங்களுக்கு என்ன பண்ணும், கால் பண்ணிடும். இன்கேஸ் ரெண்டுத்துலையுமே கன்ஸ்ட்ரக்டர் இல்லை அப்படின்னா எனக்கு ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் முன்னாடியே நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம், ஒர்க் ஆகும். ரெண்டு யூனிட்லையுமே எல்லாம் நல்லா யூனிட்ன்ற ஸ்பெசிஃபிக் மெத்தட் கால் ஆகாது. அதனால் நம்ம அதை பற்றி எதுவும் வரி பண்ண வேணாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணலாம், பேஸ் கிளாஸ் மெம்பர் ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு தெரியும், இப்போ c வந்து அங்கே இருந்து வருது இல்லை. ஸோ இன்ஜின் எங்கே இருக்குது, இன்ஜின் வந்து நம்மளோட பேஸ் கிளாஸில் இருக்குது. அப்போ c டெரைவ்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிட்டு நல்ல பேஸ் கிளாஸ் மெம்பரை கால் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து யூஷுவல் வே தான். ஆனால் நம்ம இதை வந்து எதுவும் இது பண்ண தேவையில்லை. நம்ம இதை அப்படியே ரன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா டெரைவ்டு கிளாஸ் வந்துருச்சு, அப்புறம் அந்த பேஸ் கிளாஸ் இன்ஜின் அப்படின்ற இந்த இதுவும் கால் பண்ணிடணும். ஓகே, கன்ஸ்ட்ரக்டர் எப்படி ஆக்சஸ் பண்ணால் சூப்பர் கீ வச்சு ஆக்சஸ் பண்ணணும். இங்கே வந்து ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம கால் பண்ணுறோம்.
ஓகே. ஸோ நம்ம வந்து ப்ரைவேட் மெத்தட் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து நம்ம இங்கே பார்த்தோம். ஓகேங்களா, அண்டர்ஸ்கோர் இன்ஜின் சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது கால் வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனில் வந்து பார்த்தா இப்போ அண்டர்ஸ்கோர் இன்ஜின் சொல்லிட்டு இன்ஜின்ஸ் இங்கே வச்சுட்டு இப்போ ரன் பண்ணுறேன்னா எனக்கு என்ன வரும், எரர் வரும். கார் ஆப்ஜெக்டில் அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வெஹிக்கிளில் தானே மெம்பராக இருக்குது. அப்போ வெஹிக்கிளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணேன்னா எனக்கு கால் பண்ண முடியுமா அப்படின்றத பார்த்தா என்ன பண்ண முடியாதுன்னா கால் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுங்க. எது எனக்கு முக்கியமாக தேவையோ அதுதான். இப்போ நான் அண்டர்ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டனோ அப்போ எனக்கு என்ன ஆகும், அது வந்து என்னால் கால் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம இது பண்ணுறது. ஆனால் இதே கிளாஸுக்குள்ளே என்னால் கால் பண்ண முடியும். இப்போ நான் இன்ஜின் இந்த காலை எடுத்துடலாம், நமக்கு தேவையில்லை. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின்ஸ்னு இருக்கா, நம்ம இன்ஜின் சொல்லி போட்டுட்டு இப்போ கால் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால் இதை இங்கேயே யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா செல்ஃப் டாட்னு சொல்லி போட்டுட்டு கால் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃப்ரம் த டெரைவ்டு கிளாஸ், ஃப்ரம் த பேஸ் இன்ஜின், ஃப்ரம் த ப்ரைவேட் மெத்தட், இந்த மாதிரி வந்து என்கிட்ட இருக்கிற இந்த மெத்தட் வந்து இதே கிளாஸ்க்குள்ளே இருக்கிறனால என்னால் செல்ஃப்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் அதுவே வெளியில் இருக்கிற இந்த கிளாஸோட ஆப்ஜெக்டை வச்சு என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது, இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் வச்சு என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. இதர் பேஸ் கிளாஸ் டெரைவ்ட் கிளாஸ் ரெண்டுத்தினாலையுமே என்ன பண்ண முடியாது, ப்ரைவேட் மெத்தடை ஆக்சஸ் பண்ண முடியாது. இன்டர்னலாக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியும் நம்மகிட்ட இருக்குது. இதுக்கு பேர் தான் வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் நத்திங் பட் எது முக்கியமோ அது மட்டும்தான் வந்து நம்ம வெளியில் வந்து விசிபிள் பண்ணுவது. தேவையில்லாத விஷயத்த எல்லாமே நம்ம என்ன பண்ணிடணும்னா ப்ரைவேட்டாக வச்சுப்போம். அது நம்ம கிளாஸ்க்குள்ளே தான் இருக்குது, வேறு எங்கேயும் வெளியில் போகாது. ஓகே. ஸோ அதுதான் வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். இது வந்து இன்னொரு லெவல் ஆஃப் டேட்டா ப்ரொடெக்ஷன் கூட சொல்லலாம். ஓகே. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும். டில் தென் தேங்க்ஸ் ஃபார்